ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்த்தீங்களா? நாமினேஷன் ஆக்சுவலி நீங்கள் எபிசோட் பார்க்கல, நான் லைவில் நாமினேஷன் இது பார்த்தேன். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரொமோலாம் வந்திருக்கும். ரம்யா கேப்டன் ஆகிட்டாங்க. நாமினேஷன் பற்றி அந்த ப்ரொமோ வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அப்புறம் ரம்யாவோட ஆட்டிடியூட் ஆரம்பிச்சிருச்சு. டபுள் கேம் ஆடுறாங்க. நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லியிருப்பேன். அந்த எப்போ பிக் பாஸ் வீடு அந்த சூப்பர் டீலக்ஸ் வீடுன்றது ஒன்றா சேர்ந்ததும் அப்பத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு பிடிமானம் இல்லை. எந்த பக்கம் போகிறதுன்னு கொஞ்சம் அங்கங்கே டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க. இந்த பக்கம் கொஞ்சம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் இவங்கக்கிட்ட கொஞ்சம் 2 வாரமாக தனியாடுறேன்னு ஒரு சீன் போட்டாங்க. இப்போ கேப்டன்சியை வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு கேப்டன்சி வர்றதுக்கான காரணமே வந்து பாரு தான். அவங்க பாருவோட அந்த ஓட்டிங் தான் அவங்கள பெஸ்ட் பெர்ஃபார்மராக வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அதனால் விக்ரமும் கடுப்பானார் அப்படின்னு சொல்லும்போது, நான் விக்ரம் வெஸ் ரம்யானும் ஒரு விஷயம் போட்டிருப்பான் போது, இப்போது கையில் ஒரு பவர் வந்தோடனே அவங்களோட அந்த திமிர் வெளில வருதுல்ல. நீங்கள் வீக்கெண்டில் கூட பாரு ஃப்ரெண்டு வேணும் கனி வேணான்னு சொன்ன நீங்கள், அதுக்கப்புறம் கனி எஃப்ஜே கூட கனி சபரி கூட சேர்ந்தாதான் உங்கள் கேம் ஸ்பாயில் ஆகுது. உங்கள் வீட்டிலேருந்தே ஒரு இன்ஃபர்மேஷன் வீட்டுக்குள்ளே இருக்கவங்க இல்லை, கண்டஸ்டன்ஸ் இல்லை, உங்கள் வீட்டு ஆளுங்க, உங்களுக்கு க்ளோஸாக இருக்க அந்த சர்க்கிள்லேருந்தே உங்களுக்கு ஒரு விஷயம் வரும்போது, அதையும் நீங்கள் ஒரு சீரியஸாக எடுத்துக்காமல் அதை எடுத்துகிட்டு போய் எப்போ வந்து நீங்கள் சபரி கிட்ட கனிக்கிட்டையும் சொல்லிட்டு அந்த கேம் ஆடினீங்களோ அப்போயே நீங்கள் ஒரு நடிப்பு நடிக்கிறீங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கணும் மக்களுக்கு. இப்போயாச்சும் புரிஞ்சிருக்கணும். ஏன்னா நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழற மாதிரி அழுவு, ஆனால் இப்போ நான் கேமை மாற்றுறதுக்காக ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு கூட சேர்ந்து வீக்கெண்ட் வந்து பாரு வேணுன்ற மாதிரி பாரு கூட சேர போறன்ற மாதிரி ஒன்று பண்ணிட்டு அப்போ வந்து சபரி மூஞ்ச வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க கேமரா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ கேப்டன்சி ஆனோன்னு உங்களோட அந்த அப்பட்டமான திமிரு தெனாவிட்டு அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த நடிப்பு எல்லாம் வருது பாரு. அதுவும் கிச்சன் திருடன் கையிலேயே வந்து சாவியை கொடுத்த கதையா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ தான் அந்த வீட்டில் எல்லாம் மோஸ்ட்லி திருடி வச்சதெல்லாம், இடியாப்பம் திருடுறது, அதுக்கப்புறம் சுகர் திருடுறது, எல்லாம் மோஸ்ட்லி இந்த சுகர் எல்லாமே. போன வாரம் கூட அந்த சக்கரை விஷயம் வரும்போது அதில் வந்து வியானாக்கும் திவ்யாக்கும் சண்டை வரும்போது அந்த கேசரி விஷயத்தில் ரம்யா தான் வந்து உள்ளேருந்து அவளை எடுத்து கொடுத்து உடனே திவ்யா சொல்லுவாங்க, இவ்வளோ நேரம் கத்திட்டு இருக்கேன், திடீர்னு எங்கேருந்து உள்ள வர அப்போ வச்சிருக்காங்க. அவங்க வாரம் அதை தான் பண்ணுறாங்க. அது வயல் கடை என்ட்ரி வர்றதுக்கு முன்னாடிலேருந்தே கனி குரூப்பு இருக்கும்போது சுகரை திருடி வச்சுக்குவாங்க. கேட்டால் எனக்கு வந்து அந்த மயக்க விஷயம் இருக்குன்னு அதை ஏன் திருடி வச்சுக்கிற, அது வந்து தானவே சொல்லிட்டே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம்னா அதுக்கு இவ்வளோ போதும் ஒரு டப்பியாவே எடுத்து வச்சுக்குவீங்க. அப்போ வந்து திவ்யா கேட்கும்போது இவ்வளோ சுகர் உள்ளேருந்து வெளில வரும்னு சொல்லும்போது அவ்வளோ திருட்டுத்தனெல்லாம் பண்ணிட்டு இங்கேருந்து அங்கே சொல்லி அங்கேருந்து இங்கே சொல்லி தேவைப்பட்டால் பாரு கூட உட்காந்து பேசுறது, இல்லைன்னா பின்னாடி போய் பாரு பற்றி பேசுறது, பாரு கூட உட்காந்து பேசும்போது ஒரு மாதிரி பேசுறது, அதே அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறது, இப்போ கமருதீன் தனியாக இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறது, பாரு கூட இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறதுன்னு அப்பட்டமாக ஒரு அக்லி கேமை நீங்கள் ஆடுறீங்கன்னா உங்களோட அக்லி ப்ரூஃபான சூப்பரான தருணம் எதுன்னு பார்த்தா, நீங்கள் இப்போ கேப்டன் ஆன உடனே விக்ரம்க்கு ஒரு பொசிஷன் கொடுத்தீங்கல்ல, அந்த அல்லக்கைக்கு ஒரு பொசிஷன் கொடுத்தீங்கல்ல, அந்த அல்லக்கைக்கு இப்போ வந்து அவனோட கேம் எப்போ இது வரைக்குமாச்சும் அவன் தனியாவது ஒரு கேம் தனியான்னு கூட இல்லை, அட்லீஸ்ட் ஒரு கேம்னாவது ஒன்று ஆடினான். அப்பயே அந்த குரூப்பிசம்குள்ளே தான் இருந்தான், அந்த அந்த குரூப்புக்குள்ளே தான் இருந்தான். கனிக்கு தான் கனி வந்து இவன் வாழை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கனியும் சபரியும் வச்சு ஒரு கேம் ஆடுவா, இல்லை தேவைப்பட்ட